அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற செம்ம பாதுகாப்பான சேமிப்பு திட்டங்களை இப்போ பார்க்கலாங்க. என்னடா இது, இந்த சேமிப்பு திட்டங்கள் மட்டும்தான் செம்ம பாதுகாப்பானதா? அப்படியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போடுற காசு எப்போவுமே செம்ம சேஃபு தான். ஏன்னா அது பேக்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இது பல வீடியோக்களில் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் திருப்பி சொல்லிடுறேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு எஃப்டியில் உள்ளதோட பாதுகாப்பானது, அதாவது பேங்க்கை விட பாதுகாப்பானது. ஏன்னா ஒரு பேங்க்கில் நீங்கள் எஃப்டி போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காசு 5 லட்சம் வரைக்கும் தான் சேஃபு உங்களுக்கு. சப்போஸ் அந்த பேங்க்கு திவாலானா அந்த 5 லட்சம் மட்டும் தான் கொடுப்பாங்க, மற்ற காசு தரமாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பேங்க் அவ்வளோ சீக்கிரம் திவாலாகாது. ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேராக இன்சிடென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் பாதுகாப்பு அப்படின்னு வர்றப்போ போஸ்ட் ஆஃபீஸ் தான் பேங்க்கை விட செம்ம பாதுகாப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டெபாசிட் ஸ்கீம்ஸ் பற்றியும் அதோடைய தற்போதைய வட்டி விகிதங்களை பற்றியும் இப்போ பார்த்துடலாம். இந்த வட்டி விகிதங்களை ஆர்பிஐ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. எப்படி மாற்றுவாங்கன்னா, எதை பேஸ் பண்ணி மாற்றுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்பிஐ வட்டி விகிதங்களை உயர்த்துவாங்க இல்லை குறைப்பாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பணவீக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். பணவீக்கம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி குறைப்பாங்க, கூட்டுவாங்க, இல்லை அதே லெவல்லே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த வட்டி விகிதங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுதலுக்கு உட்படும். ஆனால் நீங்கள் இந்த ஸ்கீமை போடுறப்ப என்ன வட்டி விகிதம் இருக்கோ அந்த வட்டி விகிதம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். அதாவது அந்த ஸ்கீமுடைய மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும். இப்போ 7.5% போய் லாக் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 1 வருஷம் டெபாசிட்டு அப்படின்னு லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 வருஷத்துக்கு 7.5 தான் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறி இருந்தாலும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறினது புதுசாக போடுறவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும், உங்களுக்கு அப்ளை ஆகாது. இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதோடைய கரண்ட் வட்டி விகிதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற மாதிரியே போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு 4% வட்டி வருஷத்துக்கு தர்றாங்க. ஒரு வருஷம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வட்டி விகிதம் 6.9%. ஆனால் ஒரு காலாண்டு வட்டி கொடுப்பாங்க. அது அப்படி காம்பவுண்ட் ஆகும். என்னடா இது வருஷம் காலாண்டு அப்படின்றீங்கன்னா, காலாண்டுனா 3 மாதம், வருஷம்னா 12 மாதம். இது இந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஆனால் வட்டி விகிதங்களை குயிக்காக பார்த்துடலாம். 2 வருஷம் போட்டிங்கன்னா 7%, 3 வருஷம் போட்டிங்கன்னா 7.1%, 5 வருஷம் போட்டிங்கன்னா 7.5%. இது எல்லாமே காலாண்டுக்கு காலாண்டு உங்களுக்கு வட்டி விகிதங்கள் கிரெடிட் பண்ணப்படும், அதாவது கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த காலாண்டுக்குரியதை அசலாக வச்சுட்டு அடுத்த காலாண்டுக்கு வட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம், அதாவது என்னென்னா தொடர்ந்து மாதம் ஒரு அமௌண்ட் போடுறீங்க, அந்த டெபாசிட் ஸ்கீமில் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஸ்கீமுக்கு 6.7%. அதுவும் காம்பவுண்டிங் ஃப்ரீக்வன்சி குவார்ட்டர்லி தான். அதாவது என்னென்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வட்டி கொடுத்து அதை கிரெடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்கீமு. சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்கல்ல, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம், அது எல்லாமே என்னென்னா காம்பவுண்ட் ஆகி மெச்சூர் ஆகிட்டே இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமாக அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்லைடில் நம்ம வருஷத்துக்கு வட்டி கிடைக்கிறதுக்கும் காலாண்டுக்கு காலாண்டு, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கிடைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத ஒரு சின்ன உதாரணம் வச்சு பார்த்துடலாம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்க அப்படின்னா 6% வட்டி இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா 6,000 ரூபா கிடைக்கும். கரெக்டுங்களா? ஒரு வருஷம் முடிவில் உங்களுக்கு 1,06,000 ரூபா 6% இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கொடுப்பாங்க. இது வருஷத்துக்கு வருஷம் உங்கள் வட்டி தரப்படுது அப்படின்னா. இதே இது காலாண்டுக்கு காலாண்டு உங்கள் வட்டி காம்பவுண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அதே 1 லட்சத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 6%ங்கிற வட்டியில் 6,136 ரூபா, அதாவது 136 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க.
அதாவது என்னன்னா, இதில காலாண்டுக்கு காலாண்டு வந்து வட்டி குடுத்தாங்கன்னா, அதில வந்து அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல ரூ. 136 அதிகமா கிடைக்குது. வெறும் ரூ. 136 அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த வட்டி விகிதங்கள் வந்து 6%லேருந்து 7% இருந்தா, 7.5% இருந்தா, சப்போஸ் வந்து இந்த எஃப்டி உடைய டைம் வந்து 1 வருஷத்துக்கு பதிலா 5 வருஷம், 3 வருஷம், அந்த 7 வருஷம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டுங்கிறது பெருசாயிட்டே போகும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துரலாம். அதே 1,00,000 நீங்க 5 வருஷத்துக்கு எஃப்டியில் போடுறீங்க அப்படின்னா, 1 வருஷத்துக்கு வந்து 1 வருஷம் தான் வந்து வட்டி கொடுக்கப்படும். அந்த வட்டி வந்து அப்புறம் காம்பவுண்ட் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, 5 வருஷம் முடிவில் ரூ. 1,33,822 அதாவது 3வது ரோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். இப்போ 3வது ரோவில் உள்ள டீட்டெயில்ஸை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இதே இது 5 வருஷத்துக்கு ரூ. 1,00,000 நீங்கள் போட்டு 6% வட்டி, அதே வட்டி, ஆனால் வந்து காலாண்டுக்கு காலாண்டு குவார்ட்டர்லி வந்து உங்களுக்கு வந்து அது காம்பவுண்ட் ஆகுதுன்னா, 1,34,685 கையில் கிடைக்குங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு. கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், ரூ. 1000 டிஃப்ரென்ஸ் வருது 6% வட்டி இருந்தாலே. நம்ம வந்து இப்போ பேசுகிறது எல்லாமே 7 கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், 7.5 அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மற்ற சேவிங் ஸ்கீம்ஸையும் பார்த்துடலாங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்கீமு. அது பெரியவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க 55 வயசில், 58 வயசில் அப்படின்னா அவங்களாம் எலிஜிபிள். டிஃபென்ஸில் இருக்கிறவங்க 50 வயசு இருந்தாலே வந்து அவங்க ரிட்டையர் ஆன அந்த 1 மாதத்துக்குள்ளே கொண்டு போய் காசு போட்டாங்கன்னா இந்த அமௌண்ட் எலிஜிபிள். அதாவது ஒருத்தருக்கு 30 லட்ச ரூபாய் வரைக்கும் போட்டுக்கலாங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸை பற்றி செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், தயவு செஞ்சு பாருங்கள். அதுவும் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸும் இந்த சுகன்யா சம்ரிதி இந்த 2 ஸ்கீம்லேயும் தான் எப்பொழுதுமே போஸ்ட் ஆஃபீஸில் வட்டி அதிகமாக இருக்கும். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸில் வந்து இப்போ வட்டி வந்து 8.2, காலாண்டுக்கு காலாண்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வட்டியே வந்து கிரெடிட் செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்கீமோடைய பியூட்டி. அதுக்கப்புறம் வந்து அதே போல் நீங்கள் வட்டி விகிதங்கள் ஏறும் இறங்கும். ஆனால் நீங்கள் 8.2ன்னு வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு அதே வட்டி தான், மாறாது. சரிங்களா? மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் ஸ்கீமுங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியே தான். நீங்கள் வந்து ஆனால் வந்து என்னென்னா, உங்களுக்கு மாதம் வந்து இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருங்க. அதுதான் அதோடைய வட்டி வீதங்கள் 7.4. அதுக்கப்புறம் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அது வந்து எப்படின்னா, காலாண்டுக்கு காலாண்டு கிடையாது, உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை தான் அது வந்து காம்பவுண்ட் ஆகும். அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கினீங்கன்னா 7.7%ங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து என்னென்னா, ஏடிசி பெனிஃபிட்டில் உங்களுக்கு டாக்ஸேஷன் அந்த பெனிஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இல்லை இருக்குது. அதனால் இந்த ஸ்கீம் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிபிஎஃப், அதுக்கு வந்து 7.1%, அதுவும் வந்து ஆனுவலி தான். கிசான் விகாஸ் பத்ரா 7.5, அதுவும் ஆனுவலி. அதுக்கப்புறம் மகிழா சமன் சேவிங் சர்டிஃபிகேட்டுங்கிறது பெண்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது, அதாவது கொடுக்கப்பட்டது. அது வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயும் வந்து அந்த உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். 7.5% வட்டி. அப்புறம் சுகன்யா சம்ரிதி வந்து பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீமு, ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா 18 வருஷம் கழிச்சு தான் அமௌண்ட் எடுக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே வரலாம். வட்டி விகிதம் எப்பொழுதுமே இந்த ஸ்கீமுக்கும் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுக்கும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஸ்கீமில் இருந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க. 8.2% வந்து சுகன்யா சம்ரிதிக்கு இப்போ தர்றாங்க.